ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் குமரவேல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிவி தரப்புலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மிவி Duopods F30ன்ற ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. ஸோ Duopodsலாம் இப்போ எல்லாமே வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தாலும் ஸோ என்ன மிவி தரப்புலேருந்து வந்து அதுவும் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் வேறு மிவி. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு நான் சொல்ல விரும்பல. ஸோ கொஞ்சம் இந்தியா ப்ராடக்ட்னால நம்ம கொஞ்சம் அது என்ன இருக்குது, எப்படி பண்ணியிருக்காங்க, உண்மையிலேயே நல்லா இருந்தால் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 999 ஆர்டர் பண்ணேன், இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிவின்னு சொல்லிட்டு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. Duopods F30ன்ற மாடல் தான் இது. ஓகே, ஸோ ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங், பவர்ஃபுல் பஸ், மேட் இன் இந்தியா. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா Duopods F30 டூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ், HD ஸ்டீரியோ சவுண்ட் லாஸ்லெஸ் ஆடியோ, இன்ஸ்டன்ட் பேரிங், Bluet 5.0 கொடுத்துருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சென்சார் டைப் தான் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து எல்லா Duopodsலேயும் வந்து சென்சார் டைப் இருக்கும். ஸோ சென்சார் டைப்லேயே வந்து ப்ளே, பாஸ், ஆன்சர் கால் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுவும் வந்து டீலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேஸ் இருக்குது, சூப்பர் சார்ஜ் இன் 10 minutes. ஸோ பார்க்கலாம் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ பவர்ஃபுல் பாஸ் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 10mm டிரைவர் வந்து இதில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்வெட் ப்ரூஃபும் இருக்குது. ஸோ அதிகமாக நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி ஸ்வெட் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ IPX4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் இது. ஓகே, ஸோ லாங் பேட்டரி லைஃப் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாமா? வாவ், ஸோ கவர் பேஜ் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல பார்க்குற மாதிரி. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அது அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ் கிடையாது இது. ஸோ அதனால் இதை லான்ச் பண்ணியிருக்கலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே வந்து அவங்க இதை வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ 1 இயர்க்கான வாரண்டி இருக்குது. நீங்கள் வந்து இந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, 1 இயர்க்கான வாரண்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து இதை கொடுக்க முடியும். சாரி, மேபி தலைக்கில் வச்சிட்டேன். ஸோ Duopods யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டுருவோம். வேறு என்ன இருக்குது பாக்ஸில் மென்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஸோ இது ஒரு டப்பா தனியாக இருக்குது. ஒரு ஏர்பட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து நெக் பேண்டுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இது கொஞ்சம் பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் நண்பா, கண்டிப்பாக வந்து டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து டைப் சி தான் வருது. இவங்க டைப் சி கொடுத்துருக்கு கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா வந்து இப்போ நெக் பேண்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ அது வந்து USB மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சின்றது இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி கொஞ்சம் உஷார் ஆகிட்டீங்க போல். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் ஒன்றும் இல்லை. இது அப்படியே வந்து தள்ளி வச்சிரும். கேஸோட குவாலிட்டின்றது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ பாருங்களேன், ரொம்ப லூஸாக இருக்குது. இப்படிலாம் இருந்தால் என்ன வருது, ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த சுண்டு வரல அப்படியே திறக்கலாம்னு சொல்ல நினைக்கிறேன். ஸோ இப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸோ ஏன்னா அப்போ கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் மிஸ் ஆகிடுது, கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 2 ஏர்பட்ஸ் இருக்குது. ஸ்டெம் டைப் தான் இது. ஸோ இந்த டைப் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ரைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து LED இண்டிகேஷன் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஸோ இது வந்து சார்ஜிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்பிளேலாம் அந்த மாதிரிலாம் இது கிடையாது. நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. உண்மையிலே வந்து வெயிட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. வேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜிங் போர்ட் பின் பேக் சைடில் எப்பயும் போல் இருக்குது. இதை அப்படியே தள்ளி வச்சிடும். மேக்னடைசேஷன் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ லெவல் 2, லெவல் 3 ஓகே பர்ஃபெக்ட். இந்தளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ ரொம்பலாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ மற்ற யூடியூபர்லாம் தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தளவுக்கு போதும். லெவல் 3 வரைக்கும் நம்ம டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சு. மேக்னெட் ஓகே தான், நல்லா இருக்குது. ஸோ நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்டைலாக தான் இருக்குது. ஓகே, ஸோ மிவி தரப்புலேருந்து கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா தான் கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, லெஸ் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஸோ இதில் டச் சென்சாரும் இருக்குது. அதேமாரி கனெக்டிவிட்டின்றது ஒரு 10 செகண்டில் வந்து கனெக்டிவிட்டி கண்டிப்பாக நடக்குது. ஆட்டோமேட்டிக் கனெக்டிவிட்டி.
ஸோ நார்மலாக நீங்கள் வந்து டச் பண்ணும்போது 3 செகண்டில் கனெக்டிவிட்டி கண்டிப்பாக நடக்குது. ப்ளூடூத் 5.0 இருக்கிறதுனால நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஓகே, ஃபிக்ஸ்ன்றது கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஓகே, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், பைக்கில் போகும்போது சரி, ட்ரெயினில் போகும்போது சரி, ஜாகிங் போகும்போது சரி, விடாதுன்னு சொல்லுவேன். நல்லாயிருக்கு. ஃபிக்ஸ்ன்றது கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. சென்சார்ன்றது டச் சென்சார் கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆகுது, ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. பாஸ் அண்ட் கால். ஸோ இப்போ வந்து நான் செக் பண்ண வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக்கை பற்றி பேசும்போது நல்ல வோக்கல் சவுண்ட் இருக்குது. ஓகே, கிளாரிட்டின்றது ஒரு சின்ன சின்ன மியூசிக் சவுண்டுன்றது கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. கேமிங் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து லேக் இருக்குது. கண்டிப்பாக மிவி தரப்புலேருந்து கொஞ்சம் லேக் பண்ணிட்டீங்க. ஸோ பேஸ் வந்து ரொம்ப சூப்பராலாம் கிடையாது. பேஸ் வந்து ஒரு நல்ல மீடியமான பர்ஃபெக்டான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ரொம்ப வந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க மிவி தரப்புலேருந்து. பேட்டரி லைஃப்ன்றது நான் இதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணி டெஸ்ட் பண்ணால் தான் இதில் பக் என்ன இருக்குது, என்னென்ன பக்லாம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்து பேட்டரின்றது ரொம்ப நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கேட்டு தான் இருந்தேன். ஸோ 1% கூட குறையில. மற்றபடி பேஸ் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்குறேங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ணதில் இதை பற்றி பேசணும்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் ரொம்ப லோவாக தான் இருக்குது. இதோட அஃபோர்டபுள் ப்ரைஸ்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டபிளான டிசைனாக இருக்குது. ஸோ வேர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு மீன்ஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதுன்னே சொல்லுவேன். ஸோ இதோட ஸ்டெம் அந்த டைப்பில் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சென்சார் டைப்பில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஃபுல் ரிவ்யூவில் எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். உண்மையிலே இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்து கடைசி வரைக்கும் நான் டெத் ஆகிற வரைக்குமே சரி, ஸோ எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, எங்கள் அம்மாக்காக பிரார்த்தனை பண்ணவங்க எல்லாத்தையுமே வந்து நான் ரொம்ப கடன் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹானஸ்ட்டாக ஒப்பீனியன் கொடுப்பேன். ஸோ கார்பரேட் வந்து இவ்வளோ மணி தராங்க, ஸோ அதுக்காக நான் வீடியோ பண்ண மாட்டேன். கண்டிப்பாக வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வீடியோ நான் பண்ணுவேன். ஓகே, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எங்கள் அம்மாவே வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் வந்து ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ஒரு 4 டேஸாகவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க. ஸோ என்னோட இந்த சேனலே வந்து பார்ப்பாங்க. ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் செய்யப்படும். நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் நான் பண்ணுவேன். ஸோ பிகாஸ் ஃபினான்ஷியலி ரொம்ப 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 வீக் ஆகிட்டேன் நான். ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.